டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பயணத்தை கொடுக்கும். அந்த பயணம் என்பது அவரவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய லட்சியத்தை அடையக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். முயற்சி, தன்னம்பிக்கை, அதே நேரத்தில் நல்ல எண்ணங்களுடன் அந்த பயணம் அமைந்தால் கண்டிப்பாக எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். பொதுவாக இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை என்பது அனைவருக்குமே ஒரு திறந்த புத்தகமாகத்தான் இருக்கும். அதுல எல்லாருக்குமே எல்லாரையும் பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவா நடிகர் ராஜேஷ் அப்படின்னு சொன்னோன்னா உங்க மனசுல என்ன பாடல் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லட்டுமா? ஆவாரம் பூ 6-7 நாளா அப்படின்னு அமைந்த ஒரு பாடல், ரொம்ப அழகான பாடல். அந்த பாடல்ல அவருடைய நடிப்பு என்பது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரத்துல நடிகர் என்ற திறமை மாத்திரமல்ல, வில்லன் கதாபாத்திரத்திலும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு படத்துக்கு பக்க பலமாக ஒரு கதாபாத்திரம் இருந்தால் அதையும் ரொம்ப அருமையா நடிச்சு கொடுத்துருக்காங்க. பன்முக நடிகர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இந்த வகையில இவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நடிப்பு துறையை சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து அவங்க வெளிவரல. நடிப்பு என்பது அவருடைய கனவாகவும் இருக்கவில்லை. ஆனால் அவருக்கு சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் மீது ஒரு காதல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அப்பெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவருடைய படங்கள் தான் அதிகமாக காட்சிப்படுத்தப்படும். இந்த படங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தனக்குள் ஒரு கலைஞர் இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நடிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் அது எப்படி, எந்த விதத்துல செயல்படுத்தணும்னு அவருக்கே புரியல. நல்லா படிக்கக்கூடியவர் தான். அதனால தன்னுடைய வாழ்நாள ஆசிரியர் துறையையும் தேர்வு செய்திருக்காங்க. அப்ப தொடர்ச்சி ஆசிரியரா இருந்தாங்கன்னா இல்ல, ஆசிரியரா இருந்தாங்க, நடிகரா இருந்தாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பின்னணி குரல் கலைஞராகவும் தன்னை வெளிப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு படிக்கணும், பட்டம் பெறணும் அப்படின்னு கிளம்பி போய் வரலாற்று சிந்தனையாளராகவும் தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் பண்ணாங்க. அப்போ சினிமாலேருந்து முற்றும் முழுவதுமாக விலகி நின்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜேஷ் அப்படின்னா யாரு அப்படின்னா, அவர் அண்மை காலமாக நிறைய பேருக்கு ஒரு விடயத்துல தெரியும். சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் துறை சார்ந்ததாக இருக்கும், மருத்துவ ரீதியானதாக இருக்கும், நற்சிந்தனைகளை சொல்லக்கூடிய வகையிலே பல கருத்துக்களை சொல்வாங்க. வரலாற்று ஆய்வுகளை செய்து அந்த ஆய்வுகள் மூலம் பல அறியாத விடயங்களையும் முன் வச்சாங்க. அப்போ தன்னுடன் இணைந்து நடித்த நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நிறைய யோசனைகளையும் சொல்வாங்களாம். ராஜேஷ் அவர்கள் தான் மாத்திரம் மகிழ்ச்சி உடன் இருக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே நினைச்சது கிடையாதாம். தன்னுடன் இணைந்து இருப்பவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்களாம். ராஜேஷ் அப்படின்னா இன்னொரு விடயம் இருக்கு, என்ன தெரியுமா? பேசிக்கிட்டே இருப்பாராம். யாரை பார்த்தாலும் பேசுவாராம், நிறைய விடயங்களை பேசுவாராம். ஒரு விடயத்தை சார்ந்த ரீதியிலே அவருடைய பேச்சு இருக்காது, பல விடயங்களை சார்ந்ததாக பேச்சு இருக்கும். அப்போ கேட்கிறவங்களுக்கு இவர் இன்னும் எங்ககிட்ட பேச மாட்டாரா, இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ள முடியாதா அப்படின்ற ரீதியில இருக்கும். எல்லா விதத்திலையுமே அவருடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. இது எல்லாம் எப்படி அப்படின்னா, எந்த தீய பழக்க வழக்கங்களும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே அவர் யோசிப்பாராம், இதையெல்லாம் நமக்கு தேவையில்ல, ஒரு பயம் அவர் மனசுல எப்பயுமே இருக்குமா. அதனால இந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாம தனித்து நின்று செயல்படணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகர் ராஜேஷ் அவர்கள் சினிமா துறையில குறிப்பிட்ட காலம், கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பயணமாக இருந்தாலும் அதுல நிறைய ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க. அவர் எப்பொழுதுமே சொல்லும் விடயம் என்னன்னா, தன்னுடைய 2 கண்களாக எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் நினைக்கிறது உண்டா. அதனாலதான் தன்னுடைய மனசு என்ன நினைச்சாரா, இவங்களுடைய நடிப்பெல்லாம் பார்த்து தானும் ஏதாவது சாதிக்கணும், இயக்குனராகத்தான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டாங்களாம். ஆனால் இங்க வந்த பிறகு நடிகனாக தான் மாறுவோம் அப்படின்னு அவங்க எப்பொழுதுமே நினைச்சது கிடையாது. அதே நேரத்துல தன்னுடைய நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தி நிறைய திரைப்படங்களில் சாதித்த ராஜேஷ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இது போதும், சினிமாவிலிருந்து கொஞ்சமா விலகி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அப்போ கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நல்ல கலைஞரை திரையுலகம் இழக்க போகின்றது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனாலுமே பரவாயில்ல அப்படின்னு அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல ரொம்ப கொடிகட்டி பறந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்கே நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு தான் முதலாவதாக
சென்னையில வந்து நிறைய திரைப்படங்களுக்கு ஷூட்டிங்காக விடப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4, 5 வீடுகளை வாங்கியிருந்தாலும் 2 வீடுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு மற்றவைகளை எல்லாம் விற்று விட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவருடைய கனவு வந்து நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவருடைய மனைவி இறந்து அவருக்கு 13 வருடங்கள் கழிந்த நிலையில வந்து மனதளவிலே எப்பொழுதும் ஒரு வேதனை இருக்குமாம். தன்னுடன் மனைவி இல்லையே அப்படின்ற எண்ணம் அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு துயரத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு அவர் பல சந்தர்ப்பங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே நேரத்துல வந்து எப்பொழுதுமே அவங்க வீட்டுல ஒரு ஊஞ்சல் இருக்குமா. அந்த ஊஞ்சல்ல அமர்ந்துகிட்டு என்ன செய்வாங்களாம், கிட்டத்தட்ட 9 மணி 10 மணி அளவுல தன்னுடைய மனைவியினுடைய படத்தை வந்து ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணி முன்னாடி வச்சிருக்காங்களாம். ஸோ அதை பார்த்துக்கிட்டே அந்த ஊஞ்சலை ரொம்ப நேரம் ஆடிட்டு இருப்பாராம். அவருடைய ஆசை என்னன்னா, மனைவியுடன் இருந்த காலகட்டத்தில் வந்து ஊஞ்சல் வாங்கி அப்படியெல்லாம் அழகா பாடிக்கிட்டே ஆடணும் அப்படின்னு நினைச்சாராம். அது முடியலையும் அவருக்கு. அதற்கு பிறகு வந்து குழந்தைகளை தொட்டில வந்து ஆட்டிகிட்டே நிறைய பழைய பாடல்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பழைய பாடல்களை பாடிக்கிட்டே அதை வந்து அழகா அந்த தொட்டில ஆட்டணும்னு நினைச்சாராம். அதுவும் அவருக்கு கிடைக்கலையாம். அப்போ இப்பவாவது இந்த ஊஞ்சலை வாங்கி வச்சு இதுல வந்து அமர்ந்து தன்னுடைய மனைவியினுடைய படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு செய்திருக்காங்க. அது மிகுந்த ஒரு வருத்தத்தையும் வேதனையும் தனக்கு கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே நேரத்துல தனக்கான கல்லறையையும் கட்டிய ஒரு நடிகர் ராஜேஷ். ராஜேஷ் அவர்கள் தனக்கு 36 வயது இருக்கும் பொழுதுதான் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறாங்களாம். சந்திச்ச பிறகு ஒரு தலைவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், ஒரு தலைவனுக்கு என்னென்ன நல்ல குணங்கள், எப்படியெல்லாம் மக்கள் வாழ வேண்டும் என்ற நிலையை கொடுக்கணும் அப்படின்ற விதத்துல எம்ஜிஆர் கிட்ட இருந்து அவர் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதே நேரத்துல ஒரு தலைவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதையும் அவர் பார்க்கிறாராம். இதெல்லாம் பார்த்தவர் அவர் என்ன யோசிச்சாராம் தெரியுமா, நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதராக இருந்து விடுவோம், படத்தில் நடிப்போம், பிஸ்னஸ் பண்ணுவோம், சாதாரணமாக ஒரு மனிதராக இருந்த இடம் தெரியாமலே இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சாராம். ஏன்னா சில பதவிகளுக்கு வந்த பிறகு அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை பார்த்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைத்த ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய திரைப்படத்தை பார்த்து எவ்வளவோ மகிழ்ச்சி கொண்ட ராஜேஷ் அவர்கள் பின்னால வந்து சிவாஜி அவர்களை நேரில் சந்திக்கும் பொழுது அவருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த பொழுது அது இரட்டிப்பாகவும் இருந்தது. சிவாஜி அவர்களை சந்திக்கும் பொழுது ராஜேஷ் அவர்கள் நிறைய போட்டோஸை வந்து எடுத்து வச்சிருந்தாலும், சிவாஜி அவர்களுடைய நிறைய படங்கள், அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமான நிறைய படங்கள், அப்பப்போ வீட்டுக்கெல்லாம் போகும்போது படங்களை எல்லாம் எடுத்து சேகரித்து வைத்து இதை சிவாஜி அவர்களுக்கு காட்டும்போது சிவாஜி அவர்களே இந்த படத்தெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது தானே சரி அப்படின்னு அவங்களே கேட்டு வாங்கிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பொழுதும் வந்து எல்லாருடனும் பழகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவரிடத்துல இருந்தது. அது எப்படின்னா, தன்னுடன் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்தவங்க மாத்திரமல்ல, அதற்கு பிறகு நடித்தவங்க, தன்னுடன் நடிக்காத கலைஞர்கள் இடத்தில் கூட நிறைய விடயங்களை பேசி பரிமாறிக்கொள்வாராம். தனக்கு தேடுதல் எப்பொழுதுமே இருக்கும். ஏன் இது எப்படி, என்ன நடந்தது, இது எப்படி எங்கிருந்து அறிந்து கொள்ளலாம். புத்தகம் படிப்பதில் அதிக அளவான ஒரு நாட்டம் இருந்தது. அதனால கிட்டத்தட்ட 7000 புத்தகங்களை வீட்டில் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. அப்போ இந்த புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கும் ஆழமான கருத்துக்களை தேடி அறிந்து தன்னுடைய கேள்விக்கு பதிலை தேடிக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜேஷ் அவர்கள் SSC பாஸ் பண்ணியிருக்காங்க, PUC ஃபெயில் ஆயிட்டாங்க. அது அவங்களே வெளிப்படையா சொன்ன ஒரு விடயம். PUC ஃபெயில் ஆன பிறகு எப்படி தான் ஆசிரியர் ஆனேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு தேடல், ஒரு கற்றல் நடவடிக்கை இருக்கத்தான் செய்யணும். அப்போ எப்பொழுதுமே ஒரு தேடல் அவரிடத்துல இருந்து கொண்டுதான் இருந்தது. அதே நேரத்துல அவருடைய மனைவிக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் உள்ள இடைவெளி என்பது 13 வருடங்கள் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவருடைய சொந்த அக்கா மகள் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. அவங்க வந்து பல தலைமுறைகளாக உறவினர்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. அவர் சின்ன வயதுலேருந்தே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரது உண்டு ராஜேஷ் அவர்கள். ஆனால் அவருடைய மனைவிக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் மீது ஒரு காதல் இருந்தது. அதற்கு பிறகு பின்னால் வந்து அந்த திருமணம் வந்து அழகாக கைகூடி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. ராஜேஷ் அவர்களுக்கு ஆழ்ந்த ஜாதகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால அவரே சொன்ன ஒரு கதை என்னன்னா, ராஜேஷ் அவர்கள் வளர்ந்துட்டு வரும்பொழுது, அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு 21, 22 வயது இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு பையன் வந்தானா. அந்த பையனை வந்து, உங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லட்டுமா, ஜாதகத்தில் இவருக்கு அப்போ நம்பிக்கையே கிடையாது, சரி என்னதான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய ஜாதகத்தை
பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்தந்த வயதில் இப்படியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருக்கே ஆச்சரியமா, இன்னும் சரியாக சொல்கிறார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் சினிமா துறைக்கு வர போகிறீங்க. இன்னும் இவருக்கே சிரிப்பாக இருந்தது. அது எப்படி, நான் வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், சினிமா பின்னணி எனக்கு எதுவுமே கிடையாது, எப்படி இந்த பையன் இதெல்லாம் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஒரு நாள் வருவீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அந்த ஜாதகத்தை பார்த்தவர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு வயது 17 வயது. இவருக்கே ரொம்ப ஆச்சரியமா. அப்போ பின்னால் வந்து கிட்டத்தட்ட சினிமா துறைக்கு வந்த பிறகு அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் ஏதோ இருக்கிறது அப்படின்னு இந்த ஆழ்ந்த ஜாதகத்தினுடைய ஆழமான கருத்துக்களை தேடி அறிந்து படித்து அந்த ஜாதக அறிவையும் பெற்றுக்கொண்டாங்க. அதே நேரத்தில் பலருக்கு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றது அப்படின்னு கிடையாது, அவர்களுக்கு இருக்கும் சில விடயங்களை பரிமாறிக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தேடுதல் இருக்கின்றது. வரலாற்று சம்பந்தமான ஆய்வுகளை நிறைய செய்திருக்காங்க. அதனால வரலாற்று சம்பந்தமான சிந்தனைகளுக்காக பட்டம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. ராஜேஷ் அவர்கள் 1970 வந்து லண்டன் போறாங்க. அங்க வந்து கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து யோசிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, தனக்கான கல்லறையை தானே அமைக்கணும் அப்படின்னு. சென்னை வந்த பிறகு தனக்கான கல்லறையை அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அதை பராமரிக்கிறாங்க. அந்த கல்லறையில அவருடைய அப்பா, அம்மா, அதற்கு பிறகு அவருடைய மனைவி, இப்போ ராஜேஷ் அவர்கள் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த கல்லறையில வந்து நிறைய வாசகங்களை அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்போ தன்னுடைய கல்லறை எப்படி இருக்க வேண்டும், அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 35 வருடங்களாக அதை பார்த்து பராமரித்து வந்த ஒரு நடிகர் அப்படின்னா அது ராஜேஷ் அவர்கள். ராஜேஷ் அவர்கள் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறணும்னு அவங்க அம்மா விரும்புகிறாங்க. அப்போது அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து பரதநாட்டியம் ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த பரதநாட்டியத்தை வந்து அழகாக அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்காக அந்த பரதநாட்டியத்தை அந்த கொஞ்ச நாளில் கற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் அவருக்கு முதல் பரிசு கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓரளவு தன்னை சமாளித்து கொண்டாங்க. அதற்கு பிறகு ஆசிரியராக தேர்வு செய்து கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில் இருந்த பிறகு சென்ட் பால்ஸ் அப்படின்ற ஒரு பாடசாலையில் வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் அவங்க வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் 1974 கி. பாலச்சந்தர் அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் கோபால் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ராஜேஷ் அவர்கள் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணும் பொழுது அது ஏதோ ஒரு காரணங்களாக அப்படியே நடக்காமலே போயிடுது. அவருக்கு அந்த படத்தில் நடிக்க முடியாமலே போயிட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் எடுத்த கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் இருக்குல்ல, அதனுடைய சுதாகர் கதாபாத்திரம், அந்த படத்தினுடைய கதாநாயகன், அந்த கேரக்டர் வந்து ராஜேஷ் அவர்களுக்கு தான் முதல்ல வந்து முடிவு செய்திருந்தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுவும் தடங்களாகவே இருந்தது. அப்போ ராஜேஷ் அவர்களுக்கு என்ன இது நடக்குது இந்த சினிமாவில், இதை விட்டு விலகிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய அத்தை மகன் தான் மகேந்திரன் அவர்கள். அவர் ஒரு பெரிய இயக்குனர், நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அவருடைய இயக்குனர் அப்படின்ற ஒரு மிகுந்த உயரத்தில் இருக்கிறதுனால தானும் ஒரு இயக்குனர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அது சரியாக அமையாதனால 1979ஆம் ஆண்டு கன்னிப்பருவம் அப்படின்ற ஒரு படம், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிறதா தான் முதல்ல வந்து எல்லாம் ஒப்பந்தம் செய்திருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் அதுவும் நடக்க முடியாமல் இருந்த ஒரு விடயத்தை வந்து சிவாஜி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்துக்கு ராஜேஷ் அவர்கள் பொருத்தமாக இருப்பாங்களே, அவரே நம்ம நடிக்க வச்சு ஒரு முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த படத்தில் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகறாங்க. ராஜேஷ் அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து MA பட்டம் பெற்றிருக்காங்க, அதுவும் வரலாற்றில். அவர்கள் வந்து அங்கே போய் தன்னுடைய ஆசிரியர்கள்ட்ட பேச பேச அவர்களே ஆச்சரியப்பட்டாங்க, எவ்வளோ விடயங்களை நீங்கள் தேடி அறிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு ரீதியில். அதே நேரத்தில் ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவருக்கு தீய பழக்கம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து தன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும், சரியான நேரத்தில் செய்யணும். ரொம்ப முக்கியமாக நேரம் முக்கியம் அப்படின்ற விடயம் இருக்கும். அதனால் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே, எப்பொழுதுமே வந்து சுறுசுறுப்பாகவும் சரியாக அந்த நேரத்திற்கு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற விடயத்தை அடிக்கடி அவங்க வந்து மனதில் வைத்து மற்றவர்களையும் அதற்கு ஏற்றாப்போல் பழக்கி கொள்வாங்களாம். ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு அனுபவம் இருந்தது அப்படின்ற விடயம் பார்க்கக்கூடியதாக இருந்தால், அதனால அவர் ஜாதகம் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கூட எழுதி வெளியிட்டிருக்காங்க. அவள் ஒரு தொடர்கதை படத்துல வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம், நிறைய பேர் ஒரு இடத்துல கூடி நிற்பாங்க, அதுல வந்து ராஜேஷ் அவர்களும் நிற்பாரு. அந்த அளவுக்கு தான் அவருடைய கதாபாத்திரம் அமைந்திருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிப்பருவம் வந்து அவருடைய முதலாவது திரைப்படமாக 1979 வெளிவந்தது.
பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்தின் மூலமாக அதுலேயும் அவர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வில்லன் கதாபாத்திரம் கூட அந்த படத்தில் அவருக்கு பொருத்தமாக அமைந்திருந்தது. குணச்சித்திர வேடங்களில் கூட நிறைய படம் நடிச்சிருந்தாங்க. கமலஹாசனுடன் சத்யா, மகாநதி, விருமாண்டி அப்படி நிறைய படங்களில் இணைந்து நடித்த ஒரு விடயத்தையும் சிறப்பாக பார்க்குறாங்க. ராஜேஷ் அவர்கள் வந்து உணவகம் நடத்துதல், வீடு நிலம் வாங்கி விற்கும் வணிகத்தில் ஈடுபடுறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதுதான் அப்படின்னு நிறைய விடயங்களை வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்நாளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் ஆங்கில திரைப்பட நடிகர்களின் வாழ்க்கையை வரலாற்றையும் தமிழில் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விடயம் பார்க்கப்படுகின்றது. ராஜேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 150 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம் அப்படின்ற மொழிகளில் நடிச்சிருக்காங்க. 20 சின்னத்திரையிலும் நடிச்சிருக்காங்க. அப்போது நடிக்க தன்னுடைய வித்தியாசமான ஆற்றலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக அவர் பார்க்கப்பட்டார். எப்போதுமே அவருடைய மன ஓட்டத்தில் ஒரு விடயம் இருக்குமா, யார் ஒருவர் மற்றவருடைய துதியை பாடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. அதே நேரத்தில் எப்பொழுதுமே ஒருவருக்கு திறமை முயற்சி இருந்தால் அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யாருக்கு திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக பாராட்டுவாங்களாம். அதே நேரத்தில் அவருக்கு சாவித்திரி ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள் மாதிரி சாவித்திரி ரொம்ப பிடித்த நடிகை. அவங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பல முறை பார்த்துருக்காங்க. அப்போ சாவித்திரி அவர்கள் உடல் ரீதியான பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவரை நேரில் போய் பார்த்த ஒரு திருப்தி அவருக்கு இருந்தது. அதற்கு பிறகு திரையுலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் அவர்களை ரொம்ப பிடிக்குமா. அப்போது ஸ்ரீதேவி அவர்களையும் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அப்போ இது எல்லாம் அவருடைய மிகுந்த மகிழ்ச்சி மயமான ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய வாழ்நாளில் ஆசிரியராகவும் பன்முக நடிகராகவும் அதே நேரத்தில் பின்னணி குரல் ரொம்ப அழகாக நிறைய திரைப்படங்களில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவர் கொடுக்கும் பொழுதே அந்த கதாபாத்திரத்துக்கு மிகுந்த பொருத்தமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் வரலாற்று சாதனையாளராகவும் நூலாசிரியராகவும் இருந்திருக்காங்க. புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நிறைய ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. நிறைய மக்களுக்கு தேவையான விடயங்களை நூல்களிலிருந்து ஆராய்ந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் இயற்கை மருத்துவத்தினுடைய சிறப்புகளை வந்து சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மிகுந்த அளவில் பங்களிப்பு செய்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் மிகுந்த ஆர்வத்துடன் பயணித்து கொண்டிருந்த ராஜேஷ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு 1 மாதம் தான் கொஞ்சம் தொடர்ந்து வைத்தியசாலையில் இருந்தாலும் அதற்கு பிறகு தன் உடம்பை தேர்த்தி தானே வந்து நடைப்பயிற்சி செய்து உணவு பழக்க வழக்கத்தில் மிகுந்த கட்டுப்பாடை ஏற்படுத்தி நிறைய விடயங்களை தேடி தேடி அறிந்து ஆரோக்கியத்திற்கு முக்கியமான விடயங்களை தேடி தேடி கற்று அறிந்து கொண்ட ராஜேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி காலை இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார்கள். காலை செய்தியாக இது பதிவு செய்யப்பட்ட பொழுது யாருக்குமே நம்ப முடியல. ஏன்னா அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து அவர் நிறைய பேசிய விடயங்கள், ஆய்வு செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாமே பரவலாக வந்த வண்ணம் இருந்தது. அதே நேரத்தில் வந்து பல நேர்காணல்கள் கூட வந்த வண்ணமாக இருந்தது. 75 எட்டி பிடித்திருந்தாலும் அதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக கூட ஒரு திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அப்போது எப்படி ராஜேஷ் அவர்களுக்கு மரணம் அவரை தழுவி கொண்டது அப்படின்ற ஒரு ரீதியில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பியது. பலர் அவருடைய இந்த நேர்காணல், அதே நேரத்தில் ராஜேஷ் அவர்கள் நிறைய விடயங்களை தேடி தேடி சொன்னாங்க. இதையெல்லாம் தேடி பார்த்து மிகுந்த வேதனை அடைந்த கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் ராஜேஷ் அவர்களுடைய திரைப்படங்கள் கண்டிப்பாக இன்னும் ரசிகர்கள் மனதிலே எப்பொழுதும் அமர்ந்திருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.